நான் அவளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் நடந்து போகிற ஒரு சாதாரண ஆள் தான் நான். அவளை ஒரு பஸ் ஸ்டாப்பில் தான் நான் பார்த்த அந்த செகண்டு என் இதயம் துடிப்பே நின்ன மாதிரி இருந்துச்சு. இதுக்கும் அவன் பேர் கூட எனக்கு தெரியாது. அப்புறம் ஒரு லைப்ரரியில் நான் ஒரு புக் எடுக்கலான்னு பார்த்தேன். என்னால் நம்பவே முடியல. அவளும் அந்த புக்கை தான் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தான். இந்த புக்கு உங்களுக்கு வேணுமான்னு கேட்டா, எனக்கு உங்கள் கூட இருக்கிற இந்த தருணம் தான் லைஃப் லாங் வேணும்னு நான் சொன்னேன். இதே அவள் இடத்துல வேற யாராவது இருந்தா எடி செருப்ப நான் என்ன சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவள் அப்படி சொல்லலை. எங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருந்துச்சு. ரெஸ்டாரண்ட் போகிறது என்ன, அவள் எனக்கு ஊட்டி வர்றது என்ன, மழையில் நனைஞ்சிக்கிட்டு ஜாலியாக காலேஜ் போகிறது என்ன, எங்கள் வாழ்க்கையே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சில காதல் கதையெல்லாம் லவ்வை சொல்லாமலே ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி தான் ஒரு நாள் நான் ப்ரொப்போஸும் பண்ணேன். நாங்கள் ஒரு நாள் கூட பேசிக்காமல் இருக்க மாட்டோம். அன்றைக்கி நான் கால் மெசேஜ் எல்லாமே பண்ணேன். எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்புறம் என் காலை எடுத்தா இந்த இடத்துக்கு வந்து என்னை மீட் பண்ணணும்னு சொன்னான். நானும் அந்த இடத்துக்கு போனேன். ஹே, என்னாச்சு, ஏன் ஃபோன் எடுக்கலை? ஐம் சாரின்னு சொன்னான். எனக்கு புரியல. எதுக்கு சாரி சொல்கிறேன்? Goodbye.